இன்றைக்கி டிசிப்ளினாக இருக்கிறதுல 4-2 அப்படியே அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள். ஸ்கின் கேர் தான், சீரமு, மாய்ஸ்சரைசரு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலைல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த் பவுடர் எடுத்து ஒரு சிப் அடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் கொஞ்சம் சொல்லி வெள்ளைக்கிழமையாச்சு டீ குடிக்க. அப்புறம் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா இப்படி தான் நம்ம மாப்பிள்ளை மிக்கி ஸ்டைலாக இருக்கார. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வர வழியில் நானே கார் ஓட்டினேன். நம்ம தம்பி ஏதோ ஆர்டர் போட்டிருந்தேன். அப்படி அது என்னன்னு சொல்லிட்டு வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா மல்டி விட்டமினா. சரின்னு சொல்லிட்டு தொழுக டைம் ஆகிட்டு தொழுக வந்தாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருந்துச்சு வீட்டில். சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற காய்கறிலாம் வச்சுட்டு பார்த்தா இதுதான் சாப்பாடு. நல்லா சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஆயில் எடுத்து ஒன்று வாயில் போட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் 2 மணி நாளாக ஒரு கோட்டை பண்ணல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி ஒரு சாதா முட்டை எடுத்தாச்சு. எடுத்து அப்படியே பேன் போட்டு அப்படியே பார்த்தா கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாக் காஃபி ஊற்றலாம் பார்த்தா கீழே ஊற்றிட்டு அப்புறமேட்டு இதுதான் அப்படியே ஒரு கட் மீல் எப்படி இருக்குது அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி வீட்டுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ராடு இல்லைன்னா சரி சொல்லிட்டு ராடு எடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு வேரியேஷன் வந்து டைமண்ட் புஷ்அப்பு. சரின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 செட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிக் பேக் டம்பிள் அதில் ஒரு 2 செட்டு. இது வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னால அடுத்து ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமேட்டு ஹேமர் கல்ஸ் ஒரு 2 செட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லாரில் வந்து ஒரு 2 செட்டு. அதுக்கப்புறமேட்டு மகரிக்கு போய் டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு துளுவ போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகி நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதில் கேலரிஸ் எதுவும் நோட் பண்ணல.